ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இன்றைக்கி ஹாப்பி தீபாவளி. எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா தீபாவளியை? இன்றைக்கி நம்ம உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ மாவு பச்சரிசி வாங்கியிருக்கிறேன். இது மாவு பச்சரிசியில் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி ஊற வச்சு நம்ம காய வச்சுக்கலாம். வீட்டில் ஃபேன் காற்றுலேயே காய வச்சுக்கலாம். ரொம்ப காயணும்னுட்டு இல்லை, ஒரு அரை மணி காஞ்சால் போதும். இப்படி பாருங்கள், கையில் நம்ம பிடிச்சி இப்படி கை ஒதுருனா நம்ம கையில் நிற்கக்கூடாது. இப்போ இது காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ நான் 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன். அது கரெக்டான அளவு. இதை நம்ம வறுத்து இப்படி தட்டில் வச்சு கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம மிஷினுக்கு கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு, நம்ம வறுத்துக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஸ்லோவாக நம்ம வறுத்துக்கலாம். மாவு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, சும்மா லேசாக ஒரு நிமிஷம் போல் அப்படி வறுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாவு மாற்றிக்கலாம். இப்போ பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஓமம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன். இப்போ இதில் நான் பாதி மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், பாதி மாவு ஒண்டி தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா இதை பிழிஞ்சு விட்டு நம்ம க்ளீனாக அதை பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும்னா அப்புறம் மாவு நம்மளுக்கு தண்ணி ஆகிடும். இப்படி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி விரல் வச்சா நம்மளுக்கு உள்ளே போகுது. பாருங்கள், இந்த இது இருந்தால் போதும். இப்போ மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு க்ளீனாக வரும். இப்போ முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், எப்படி ஒரு தட்டில் பின்னாடி பாகம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் பிழிஞ்சிக்கோங்க. உங்கள்கிட்ட கரண்டி பெருசாக இருந்தால் நீங்கள் அதில் கூட பிழிஞ்சிக்கலாம். என்கிட்ட கரண்டி இல்லை, அதனால நான் தட்டில் பிழிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 2-3 தட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு ஒரே டைம் நம்ம சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், என்ன நல்லா வருது. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கின்னு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி ஒன்றுன்னா நான் கையிலே எடுத்து விடுறேன். நீங்கள் கரண்டியில் கூட நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். பின்னாடி பாகத்தில் கரண்டியில் பிழிஞ்சு நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். முறுக்கு போடும்போது மாவு போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா மேலே நம்மளுக்கு நல்லா கலர் வந்துடும். இப்போ லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு என்ன நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வடை கம்பியில் எப்படி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வடை கம்பி இல்லைனாக்கா நீங்கள் கரண்டிலே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு பாருங்கள், என்ன அருமையாக வந்திருக்கு. இப்போ ஒன்று ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல மொறுன்னு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.